சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த ஒற்றை அறை வீட்டின் ஜன்னல் வழியே எட்டி பார்த்த விடியல் பிரியாவிற்கு எந்த ஒரு புதிய நம்பிக்கையையும் தந்துவிடவில்லை. விடிந்தால் என்ன செய்வது என்ற பயமே அவள் நெஞ்சில் குடிக்கொண்டிருந்தது. அந்த வீட்டின் உடைந்த சுவர்களுக்குள் கடந்த சில நாட்களாக அழுகை சத்தமும் பசியின் முனகலும் மட்டுமே நிரந்தர குரல்களாக ஒலித்து கொண்டிருந்தன. விபத்து என்ற ஒற்றை வார்த்தை அவளது ஒட்டுமொத்த உலகத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டிருந்தது. திடீரென ஒரு நாள் நேர்ந்த அந்த சாலை விபத்தில் அவளது அன்பு பெற்றோர் இருவருமே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டனர். அவர்கள் மறைந்த அந்த நொடியில் மூத்த மகளான 20 வயது பிரியாவின் மெல்லிய தோள்களில் வந்து விழுந்தது ஒரு மிகப்பெரிய மலையளவு பாரம். அவளுக்கு கீழே 3 தங்கைகள், 2 தம்பிகள் என ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. அக்கா, பசிக்குதுக்கா, நேற்று ராத்திரியும் நாம ஒழுங்கா சாப்பிடல, இன்னைக்காவது சாப்பாடு தருவியா என்று 5 வயது சரண் அவளுடைய கிழிந்த சுடிதாரின் ஓரத்தை பிடித்து இழுத்தபடி கேட்டான். அவன் கண்கள் பசியால் சோர்ந்து போயிருந்தன. தம்பியின் அந்த கேள்வியும் சுருங்கிய முகமும் பிரியாவின் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போலிருந்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. அவள் பெற்றோர் உயிரோடு இருந்தவரை வறுமை இருந்தாலும் அவர்கள் வீட்டில் சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் மறைந்த அடுத்த கணமே இரத்த பந்தங்கள் என்று சொல்லிக்கொண்ட உறவினர்கள் அனைவரும் கருவேப்பிலையைப் போல இவர்களை தூக்கி எறிந்து விட்டனர். 5 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி அவங்களை காப்பாத்துறது, எங்களுக்கே கஷ்டம் என்று கூறி ஒவ்வொருவராக தங்களது கதவுகளை தாளிட்டு கொண்டனர். ஆறுதலுக்கு கூட யாரும் ஒரு வார்த்தை பேச வரவில்லை. பக்கத்து வீட்டில் வசிக்கும் மங்களம் அம்மாள் என்ற முதியவர் மட்டும்தான் அவர்கள் மீது இறக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக தன்னால் இயன்ற உணவை கொடுத்து வந்தார். ஆனால் அவரும் ஒரு ஏழை தாய்தான். அடுத்தவர்கள் போடும் உணவை நம்பி எத்தனை நாளைக்கு தான் இவர்களால் காலம் தள்ள முடியும்? அன்று காலையோடு மங்களம் அம்மாள் கொடுத்த உணவும் முற்றிலும் தீர்ந்து போனது. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க போடுற பிச்சையிலையும் இரக்கத்திலையும் வாழ்றது? என் தம்பி தங்கச்சிங்க பசியால அழுது துடிக்கிறதை என்னால இனிமேல் சும்மா நின்று பார்க்க முடியாது. நான் ஏதாவது செய்தே ஆகணும் என்று பிரியா தனக்குள் ஒரு இரும்பு போன்ற உறுதியை வளர்த்து கொண்டாள். தன் தம்பிகளின் பசி அழுகை அவளை ஒரு இடத்தில் சும்மா உட்கார விடவில்லை. அவள் படித்திருந்த கல்வி தகுதியை வைத்துக்கொண்டு உடனே வேலை தேடி சென்னை மாநகரத்தின் தெருக்களில் அலைந்து திரிந்தாள். கால்கள் கடுக்க கடுக்க கண்ணில் பட்ட கடைகள், அலுவலகங்கள், நிறுவனங்கள் என எல்லா கதவுகளையும் தட்டினாள். ஆனால் அவளுக்கு கல்வி தகுதி இருந்தாலும் அனுபவம் இல்லை, முன்னால் வேலை பார்த்த சான்றிதழ் இல்லை என்று கூறி எல்லா இடங்களிலும் அவளுக்கு கதவுகள் இரக்கமின்றி சாத்தப்பட்டன. பெண்களுக்கு வேலை தருவதில் இருக்கும் சில சமூக தயக்கங்களும் அவளுக்கு முட்டுக்கட்டையாக நின்றன. மாலை நேரமாகியும் ஒரு சின்ன வேலை கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் கைகளில் இருந்த சில பைசாக்களும் கரைந்து போக முற்றிலும் சோர்வடைந்து திகைத்து நின்றாள். தன் தம்பிகளுக்கு இன்று இரவு என்ன பதில் சொல்வது என்ற வேதனையுடன் தன் வீட்டின் வாசற்படியில் அமர்ந்து தலையில் கை வைத்தபடி பிரியா அடுத்த நாள் காலை விடிந்தது. விடியல் தந்த வெளிச்சத்தை விட பிரியாவின் மனதில் இருந்த இருள் அதிகமாக இருந்தது. தம்பி தங்கைகளின் பசிக்கு இன்று என்ன செய்ய போகிறோம் என்ற தவிப்பு அவளை உலுக்கியது. அப்போது வாசலில் மெல்லிய காலடி சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டு மங்களம் அம்மாள் கையில் ஒரு சிறிய எவர் சில்வர் பாத்திரத்தோடு உள்ளே நுழைந்தார். அதில் சூடான கஞ்சி இருந்தது. இந்தா பிரியா, பிள்ளைங்களுக்கு கொடு, என்னால முடிஞ்சது இதுதான் என்று மங்களம் அம்மாள் அந்த பாத்திரத்தை நீட்டினார். அவளிடம் கஞ்சியை வாங்கும்போது பிரியாவின் கைகள் நடுங்கின. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மலமளவென கொட்டியது. மங்களம் அம்மாளின் கைகளை பற்றி கொண்டு, அம்மா ரொம்ப நன்றிமா, ஆனா தினமும் நீங்க தர உணவை வச்சு நாங்க எப்படி வாழ முடியும்? உங்களுக்கு ஏதேனும் வேலை தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை, சமையல் வேலை, ஏன் கூலி வேலைனாலும் சரி. என் தம்பி தங்கைகளை காப்பாற்ற நான் எந்த வேலை வேணும்னாலும் செய்ய தயார். அவங்க பசியால துடிக்கிறதை என்னால தாங்க முடியல என்று கதறினாள். பிரியாவின் நிலையை பார்த்து மங்களம் அம்மாளின் மனமும் உருகியது. அவளது கண்ணீரை துடைத்து அவளை ஆசுவாசப்படுத்தி அருகில் அமர வைத்தார். சற்று நேரம் யோசித்தவர் ஒரு புதிய யோசனையுடன் அவளை பார்த்தார். பிரியா, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என் மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சென்னையில சொந்தமா டாக்ஸி கார் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவன் போனதுல இருந்து அந்த டாக்ஸி கார் வீட்டு வாசல்ல சும்மா தான் நிக்குது. தூசி படிஞ்சு வீணா போயிட்டு இருக்கு. உனக்கு தான் உங்க அப்பா கத்து
கொடுத்த டிரைவிங் நல்லா தெரியுமே, கார் ஓட்டுறதற்கான லைசன்ஸும் உன்கிட்ட இருக்குல்ல, நீ ஏன் அந்த டாக்ஸியை எடுத்துட்டு போய் டவுன்ல ஓட்டக்கூடாது என்று கேட்டார். மங்களம் அம்மாள் சொன்னதை கேட்டதும் பிரியா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்கள் விரிந்தன. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நான் ஒரு பொண்ணு, இந்த சென்னையில, அதுவும் டாக்ஸி டிரைவரா, தனியா கார் ஓட்டுறதா? இதெல்லாம் நம்ம ஊர்ல சரிப்பட்டு வருமாமா? யாராவது பொண்ணுங்க டாக்ஸி ஓட்டுறாங்களா என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் கேட்டாள். மங்களம் அம்மாள் அவளது கைகளை தட்டி தட்டி கொடுத்து நம்பிக்கையூட்டும் குரலில் பேசினார். ஏன் கூடாது பிரியா? காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. இன்னைக்கு பொண்ணுங்க சாதிக்காத துறையே இல்லை. பஸ் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏன் ஆகாயத்துல விமானத்தையே ஓட்டுறாங்க. உனக்கு தேவையெல்லாம் நெஞ்சில கொஞ்சம் துணிச்சல் மட்டும்தான். வறுமையில் உன் தம்பி தங்கச்சிங்க சாகிறதை விடவா இந்த சமூகம் பேச போற 4 வார்த்தை உன்னை பயமுறுத்திட போகுது? தைரியமா இறங்கு, கார் சாவியை நான் தரேன், யோசிச்சு நல்ல முடிவா எடு என்று கூறிவிட்டு பாத்திரத்தை வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். மங்களம் அம்மாள் சென்ற பிறகும் பிரியாவின் காதுகளில் அவரது வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தன. வறுமையை விடவா இந்த சமூகம் பெரியது என்ற கேள்வி அவளது மனசாட்சியை தட்டியது. ஒரு பெண்ணாக டாக்ஸி ஓட்டுவதில் இருக்கும் சவால்களும் தன் குடும்பத்தின் பசியும் அவளது மனதில் ஒரு பெரிய போரையே நடத்தி கொண்டிருந்தன. மங்களம் அம்மாள் கொடுத்துவிட்டு சென்ற டாக்ஸி காரின் சாவி பிரியாவின் கைகளில் கனமாக இருந்தது. அவள் வீட்டில் நடுவே அமர்ந்து காரை எடுப்பதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்த போது அவளது தம்பி கவினும் மூத்த தங்கை காவியாவும் அவள் அருகே வந்தனர். அவர்களின் முகம் பயத்தாலும் கவலையாலும் சுருங்கி இருந்தது. கவின் பிரியாவின் கைகளை பற்றி கொண்டு, அக்கா வேண்டாம்க்கா, எனக்கு இந்த டாக்ஸி ஓட்டுற வேலையெல்லாம் சரியா படல. நாங்க வேணும்னா ஒரு வேலை பட்டினியாக கூட கிடக்கிறோம். ஆனா நீ டாக்ஸி ஓட்ட வேண்டாம். இந்த சென்னை நகரம், இந்த உலகம் எதுவுமே நல்லதில்லக்கா. ஒரு பொண்ணு தனியா கார் ஓட்டிக்கிட்டு போனா இந்த சமூகம் உன்னை சும்மா விடாது. எத்தனையோ கெட்டவங்க இருக்காங்கக்கா என்று கண்ணீருடன் தடுத்தான். காவியாவும் அவளை கட்டிக்கொண்டு, ஆமாக்கா, கவின் சொல்றது சரிதான், நீ போகாதே என்று அழுதாள். தம்பி தங்கைகளின் பாசமும் பயமும் பிரியாவின் நெஞ்சை தொட்டாலும் அவளுக்கு அவர்களின் பசி நன்றாக தெரியும். இன்னும் சில நாட்கள் இப்படியே போனால் வீட்டில் இருப்பவர்கள் பசியாலேயே சுருண்டு விழுந்து விடுவார்கள். அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு முகத்தில் ஒரு போலி தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். அவர்களின் தலைகளை வருடி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கடா, அக்காவுக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும், என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அக்கா உங்களுக்காக எதையும் தாங்குவேன், மனசை திடப்படுத்திக்கோங்க என்று தைரியம் கூறி காரின் சாவியை தன் கையில் இறுக்கமாக பற்றி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். வாசலில் நின்றிருந்த அந்த வெள்ளை நிற டாக்ஸி காரை துடைத்துவிட்டு மங்களம் அம்மாவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு பிரியா ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள். கார் சாவியை திருப்பி வண்டியை ஸ்டார்ட் செய்த போது அவளது நெஞ்சி படபடவென்று அடித்து கொண்டது. டாக்ஸி ஓட்டுநராக முதல் நாள் சென்னை மாநகரத்தின் நெரிசல் மிகுந்த சாலைகளில் காரில் செல்லும் போது பிரியாவின் கைகள் ஸ்டியரிங்கை பிடிக்க முயலாமல் நடுங்கின. இதற்கு முன்னால் தந்தை பக்கத்தில் அமர்ந்திருக்க பழகியதற்கும் இன்று வாழ்வாதாரத்திற்காக தனியாக வீதியில் இறங்கியதற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் ஓரமாக காரை நிறுத்திவிட்டு வண்டியின் மேலே டாக்ஸி என்ற போர்டை ஆன் செய்துவிட்டு சவாரிக்கு ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தாள். டாக்ஸி டாக்ஸி என்று குரல் கொடுக்க கூட அவளுக்கு ஒருவித கூச்சமும் பயமும் தடுத்தது. காரின் உள்ளே அமர்ந்தபடி ஜன்னல் வழியே சாலையை கடப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனையோ பேர் அவளது காரை கடந்து சென்றனர். ஒரு பெண் டாக்ஸி ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு பலரும் விசித்திரமாக பார்த்துவிட்டு சென்றார்களே தவிர யாரும் வண்டியை அணுகவில்லை. மணி நேரங்கள் நகர்ந்தன. மதிய வெயில் சென்னையை வாட்டி வதைத்தது. பசியும் தாகமும் பிரியாவை வாட்டினாலும் எப்படியாவது முதல் சவாரி கிடைத்து விடாதா என்ற ஏக்கமே மேலோங்கி இருந்தது. சில மணி நேர காத்திருப்புக்கு பின் ஒரு நடுத்தர வயது நபர் காரை நோக்கி வந்தார். கையில் ஒரு பெரிய சூட்கேஸ் வைத்திருந்தார். காரின் அருகே வந்து ஓட்டுநர் இருக்கையில் பிரியா இருப்பதை பார்த்து சற்றே ஆச்சரியமடைந்த அவர், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், வருவீங்களா என்றார். பிரியாவுக்குள் ஒரு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. ஏறுங்க சார், போகலாம் என்று கூறிவிட்டு வண்டியை திருப்பினாள். அவர் காரின் பின் சீட்டில் அமர்ந்தார். வண்டி புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பிரியாவுக்கு ஒரு அசௌகரியமான உணர்வு ஏற்பட்டது. காரின் முன்பக்க கண்ணாடியின் வழியே பிரியா பின்னால் பார்த்தபோது அந்த மனிதன் அவளையே ஒரு விசித்திரமான அசிங்கமான பார்வையால் உற்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவனது கண்
கண்கள் பிரியாவின் முகத்தையும் தோற்றத்தையும் அளவெடுப்பது போல் அலைபாய்ந்தன. பிரியாவிற்கு உடல் கூசியது. உள்ளுக்குள் ஒரு அருவருப்பும் கோபமும் தலை தூக்கியது. வண்டியை நிறுத்தி இவனை இங்கே இறக்கி விட்டு விடலாமா என்று அவளது மனம் துடித்தது. ஆனால் மாலையில் வீட்டுக்கு காலியாக போகக்கூடாது. தம்பி தங்கைகளுக்கு அரிசியும் மளிகை பொருட்களும் வாங்க வேண்டுமே என்ற குடும்ப கட்டாயமும் வறுமையும் அவளை பொறுமையாக இருக்க செய்தது. அவள் தன் பார்வையை சாலையின் மீது மட்டுமே நிலைநிறுத்தி கைகளை இருக்க பற்றி கொண்டு காரை செலுத்தினாள். அந்த முதல் பயணம் அவளுக்கு பணத்தை மட்டுமல்ல, இந்த சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கும் என்ற கசப்பான பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய சவாரி முடிந்து நாள் முழுவதும் நகரின் பல பகுதிகளுக்கு அலைந்து திரிந்துவிட்டு பிரியா வீடு திரும்பிய போது இரவு மணி 10 கடந்திருந்தது. கார் ஸ்டியரிங்கை பிடித்து அவளது கைகளும் கிளட்ச் மிதித்து அவளது கால்களும் கடுமையாக கடுத்து போயிருந்தன. நாள் முழு உழைப்பிற்கு பின் காரின் வாடகை மற்றும் டீசல் காசு போக அவளது கைகளில் எஞ்சி இருந்தது வெறும் 200 ரூபாய் மட்டுமே. இரவு நேர உழைப்பிற்கு இந்த 200 ரூபாய் மிக குறைவுதான் என்றாலும் பசியோடு காத்திருக்கும் தம்பி தங்கைகளிடம் வெறுங்கையோடு போகக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அந்த பணத்தை கொண்டு சாலையோர கடையில் சில பொட்டலம் உணவுகளை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். பிரியா கதவை திறந்து உள்ளே நுழைந்த உடனே தூங்காமல் காத்திருந்த குழந்தைகள் அனைவரும் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு அவளை ஓடி வந்து கட்டி கொண்டனர். அக்கா வந்துட்டியாக்கா, பசி தாங்க முடியலக்கா, இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்த, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று 5 வயது சரண் அவளது கைகளை பிடித்து கொண்டு ஆவலோடு கேட்க தொடங்கினான். அவனுடன் மற்ற தம்பிகளும் தங்கைகளும் அவளை சூழ்ந்து கொண்டு கேள்விகளை அடுக்கினர். அப்போது மூத்த தங்கை காவியா அவர்களை கண்டித்தாள். டேய் சரண், கவின், எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்கடா. அக்கா நாள் முழுக்க கஷ்டப்பட்டு களைப்பா இப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே இப்படி அவங்க உயிரை எடுக்கிறீங்களே, அவங்களை கொஞ்சம் நிம்மதியா உட்கார விடுங்கடா. குடிக்க தண்ணி கூட கேட்காம ஆளாளுக்கு சாப்பாடுன்னு கேட்குறீங்களே என்று அதட்டினாள். பின்னர் பிரியாவின் சோர்வான முகத்தை பார்த்துவிட்டு ஒரு பித்தளையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். பிரியா அந்த தண்ணீரை விக்கி குடித்தாள். தன் கையில் இருந்த உணவு பொட்டலங்களை காவியாவின் கைகளில் ஒப்படைத்தாள். காவியா அந்த உணவை பிரித்து தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சமமாக பகிர்ந்து ஊட்டினாள். குழந்தைகள் பசி தீர சாப்பிடுவதை ஒரு ஓரமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த பிரியாவின் மனதில் ஒரு மெல்லிய நிம்மதி பரவியது. உணவை சாப்பிட்டு முடித்ததும் பகல் முழுதும் அலைந்த சோர்வில் குழந்தைகள் அனைவரும் பாயில் படுத்து அடுத்த சில நிமிடங்களிலேயே ஆழமான உறக்கத்திற்கு சென்றனர். ஆனால் பிரியாவின் கண்களில் இருந்து மட்டும் தூக்கம் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. அறையின் கூரையை பார்த்தபடி படுத்திருந்த அவளது மனதில் சிந்தனைகள் அலைமோதின. இன்னைக்கு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு ஓடுனதுக்கு வெறும் 200 ரூபாய் தான் கையில நிக்குது. இந்த 200 ரூபாயை வச்சுக்கிட்டு 5 பேரோட வயிற்றை எப்படி தினமும் நிரப்ப போறேன்? இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல துணிமணி வாங்கி தந்து எப்படி படிக்க வைக்க போறேன்? தம்பி தங்கச்சிங்களை நல்லா படிக்க வச்சு அவங்க கால்களில் அவங்களை நிற்க வைக்கணுங்கிறது தானே என்னோட ஆக பெரிய கனவு. ஆனால் இந்த டாக்ஸி காசில் அது எப்படி சாத்தியமாகும்? இந்த சொற்ப பணத்தில் ஒரு நாளை கடத்துறதே பெரும் பாடா இருக்கே என்று நினைத்து அவளது நெஞ்சு உருகியது. தங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்ற பயமும் கேள்விகளும் அவளது தூக்கத்தை கலைத்து கண்ணீராக பாயை நனைத்தன. இப்படியே பலவாறு சிந்தித்து கொண்டு வறுமையின் வலியை நெஞ்சில் சுமந்தபடி எப்போது அவளது கண்கள் அயர்ந்தன என்று அவளுக்கே தெரியாமல் உறங்கி போனாள். அடுத்தடுத்த நாட்களிலும் பிரியாவின் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட்டு விடவில்லை. விடிவதும் டாக்ஸி காரை துடைப்பதும் சென்னை நகரின் நெரிசல் மிகுந்த சாலைகளுக்குள் புகுந்து சவாரி தேடுவதுமே அவளது அன்றாட பிழைப்பாக மாறியிருந்தது. ஆனால் இந்த சாலைகள் அவளுக்கு பணத்தை மட்டும் தரவில்லை, வசைப்பாடல்களையும் அவமானங்களையுமே அதிகம் தந்தன. அவளது டாக்ஸியில் ஏறும் பெரும்பாலான ஆண்கள் ஒரு பெண் கார் ஓட்டுவதை கண்டதும் அவளை ஒரு அனாதை போலவும் குடும்ப பின்னணி இல்லாத ஒரு நாடோடி பெண் போலவும் எண்ணினர். ஒரு பெண் டாக்ஸி ஓட்ட வருகிறாள் என்றால் அவளுக்கு ஒழுக்கம் இருக்காது, அவள் எப்படி பேசினாலும் சகித்து கொள்வாள் என்ற தவறான கேவலமான எண்ணம் அவர்களின் பார்வையில் அப்பட்டமாக தெரிந்தது. அவர்கள் பேசும் இரட்டை அர்த்த வார்த்தைகளும் முன் கண்ணாடியின் வழியே அவளது உடலை அளவெடுக்கும் கழுகுகளின் பார்வைகளும் பிரியாவின் ஆன்மாவை சுட்டெரித்தன. உள்ளுக்குள் ஆத்திரம் எரிமலையாக வெடித்தாலும் தன் தம்பி தங்கைகளின் பசிமுகம் நினைவுக்கு வந்து வறுமையின் காரணமாக எல்லாவற்றையும் மௌனமாக தன் உதடுகளை கடித்து சகித்து கொண்டாள். அன்று ஒரு நாள் இரவு வழக்கத்தை விட சென்னையில் அன்றைய தினம் சவாரிகள் மிக குறைவாகவே கிடைத்தன. இரவு மணி 11ஐ தாண்டி இருந்தது. வீட்டுக்கு கொண்டு செல்ல போதிய பணம் வராததால் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தால் யாராவது தூரத்து சவாரி கிடைப்பார்கள், கூடுதல் காசு கிடைக்கும் என்ற ஏக்கத்தில் சென்னை புறநகரின் சற்றே
வெறிச்சொடிய பிரதான சாலையின் ஓரமாக பிரியா தன் காரை நிறுத்திவிட்டு அமர்ந்திருந்தாள். சுற்றிலும் ஆள் நடமாட்டம் குறைந்து தெரு விளக்குகளின் மங்கலான வெளிச்சம் மட்டுமே அந்த சாலையில் பரவி இருந்தது. அப்போது இருட்டிலிருந்து 3 இளைஞர்கள் தடுமாறும் காலடிகளுடன் அவளது காரை நோக்கி நடந்து வந்தனர். அவர்கள் மது அருந்தியிருப்பது அவர்களது நடையிலேயே தெரிந்தது. காரின் ஓட்டுநர் இருக்கையில் ஒரு பெண் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவர்களின் முகங்களில் ஒரு விகாரமான புன்னகை அரும்பியது. அவர்கள் காரை நெருங்கி ஜன்னல் கண்ணாடியை தட்டி அசிங்கமான அருவருப்பான கமெண்டுகளை வீச தொடங்கினர். என்ன மேடம், இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறீங்க? இன்னைக்கு நைட்டுக்கு என்ன ரேட்டு என்று ஒருவன் நாக்கு குளற கேட்டான். பிரியா பயந்து போனாள். அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அவசரமாக காரின் சாவியை திருப்பி வண்டியை கிளப்ப முயன்றாள். ஆனால் அதற்குள் ஒருவன் திறந்திருந்த ஜன்னல் வழியே தன் கையை உள்ளே நுழைத்து அவளது கையை பலமாக பிடித்து இழுத்தான். பிரியா அலறியபடியே தன் கையை விடுவிக்க போராடினாள். விடுங்கடா, என்னை விடுங்க என்று கத்தினாள். மற்றொருவன் காரின் கதவை பலவந்தமாக திறந்து அவளது கழுத்தில் இருந்த சுடிதார் துப்பட்டாவை பிடுங்கி வெளியே எறிந்தான். கள்ளத்தனமான சிரிப்புடன் அவளை வண்டியிலிருந்து வெளியே இழுக்க முயன்றனர். அந்த சூழலில் பிரியாவிற்கு தன் மானமும் உயிரும் பறிபோய் விடுமோ என்ற பயம் தலைக்கேறியது. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க என்று தன் முழு மூச்சையும் திரட்டி பிரியா அலறினாள். ஆனால் அந்த பாலான நள்ளிரவு சாலையில் அவளது அலறல் சத்தம் காற்றில் கரைந்து எதிரொலித்தது மட்டுமே மிச்சமாக இருந்தது. அவளை காப்பாற்ற அந்த நொடியில் ஒரு மனித நடமாட்டம் கூட அந்த பக்கத்தில் இல்லை. கழுகுகளின் பிடியில் சிக்கிய புறாவாய் பிரியா அழுது கொண்டே தவித்து நின்றாள். ஏய், விடுங்கடா அவளை என்ற கம்பீரமான ஆக்ரோசமான குரல் அந்த பாலான நள்ளிரவு சாலையில் இடி முழக்கமிட்டது போல ஒலித்தது. அலறி கொண்டிருந்த பிரியாவை நோக்கி ஒரு கார் அதிவேகமாக வந்து பிரேக் இட்டு நின்றது. அதிலிருந்து கம்பீரமான தோற்றமுடைய ஒரு நபர் சட்டென்று கீழே இறங்கினார். அவரது முகத்தில் இருந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் கண்ட அந்த 3 போதை ஆசாமிகளும் ஒரு நொடி அதிர்ந்து பின்வாங்கினர். அந்த நபர் அவர்களை நோக்கி பாய்ந்த வேகத்தை பார்த்ததும் தங்களுக்கு பலத்த அடி விழப்போகிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த 3 ரவுடிகளும் தங்களது பிடியை விட்டுவிட்டு வந்த வழியே இருட்டுக்குள் ஓட்டம் பிடித்தனர். நெருக்கடியான அந்த சூழலில் இருந்து தப்பிய பிரியா டாக்ஸியின் ஸ்டியரிங் வீலை பற்றி கொண்டு பயத்தில் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது இதயம் இன்னும் கட்டுக்கடங்காமல் அடித்து கொண்டது. சாலையில் விழுந்து கிடந்த அவளது துப்பட்டாவை கைகளில் எடுத்து உதறி காரின் ஜன்னல் வழியே அவளிடம் நீட்டினார் அந்த நபர். அவளது நடுக்கத்தை கண்ட நிலையிலும் அவரது குரலில் ஒரு கண்டிப்பு இருந்தது. சற்று கடினமான தொனியில், இந்த நள்ளிரவு நேரத்துல, அதுவும் இப்படி ஒரு வெறிச்சோடிய இடத்துல ஒரு பொண்ணு ஏன் தனியா நிக்கணும்? நீங்களா ஆபத்தான இடங்களுக்கு வந்துட்டு அப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா இந்த உலகத்தையும் சமூகத்தையும் குத்தம் சொல்றது. சுத்தி நடக்கிற சூழ்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது என்று பேசினார். அவரது வார்த்தைகள் பிரியாவின் நெஞ்சை இன்னும் காயப்படுத்தின. தன்னை ஒரு தவறான பெண் என்று அவர் நினைத்து விட்டாரோ என்ற வேதனையில் அவளது கண்கள் மீண்டும் குளமாயின. அவள் அழுது கொண்டே, சார், எனக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கணும்னு எந்த ஆசையும் இல்லை சார். என் அப்பா அம்மா 2 பேருமே விபத்தில் இறந்துட்டாங்க. எனக்கு கீழ் 5 தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க பசியோட வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வயிற்றை நிரப்பத்தான் நான் இந்த டாக்ஸியை ஓட்டுறேன். ராத்திரி நேரத்தில் வண்டி ஓட்டுறது என் பொழுதுபோக்கு இல்லை சார். என் குடும்பத்தோட அப்பட்டமான வறுமை என் கட்டாயம் என்று தன் குமுறல்களை கொட்டி தீர்த்தாள். அவளது வார்த்தைகளை கேட்டதும் அந்த நபரின் முகம் சட்டென்று மாறியது. அவரது கோபமெல்லாம் மறைந்து கண்களில் ஒரு மென்மையான இரக்கமும் மரியாதையும் குடியேறியது. ஒரு இளம்பெண் தன் குடும்பத்தை காக்க டாக்ஸி ஓட்டுகிறாள் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. அவர் தன் குரலை தாழ்த்தி, மன்னிச்சிடுங்க, உங்க சூழ்நிலை தெரியாம நான் தப்பா பேசிட்டேன். ஆனா இந்த சமூகம் ரொம்ப மோசமானது. அதனால நான் சொல்றதை கேளுங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டாதீங்க. பகல்ல மட்டும் டாக்ஸி ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. சரி, ரொம்ப நேரமாச்சு. இந்த நிலைமையில நீங்க தனியா வண்டி ஓட்ட வேண்டாம். வண்டியை எடுங்க. நான் என் கார்ல உங்க பின்னாடியே வரேன். உங்களை உங்க வீட்டுல பத்திரமா விடுறேன் என்றார். அவர் சொன்னபடியே பிரியாவின் டாக்ஸிக்கு பின்னால் ஒரு காரை செலுத்தி அவளை பாதுகாப்பாக அவளது வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டார். காரை நிறுத்திவிட்டு இறங்கிய பிரியா அவளுக்கு பெரும் துணையாக நின்ற அந்த மனிதருக்கு மனதார நன்றி கூற நினைத்து திரும்பினாள். ஆனால் அவளது நன்றியை கூட எதிர்பார்க்காமல் அவளது வீடு பாதுகாப்பான இடம் என்பதை உறுதி செய்து கொண்ட அடுத்த கணமே அவர் தன் காரை கிளப்பி அங்கிருந்து மின்னலாக சென்று விட்டார். இருட்டில் மறைந்த அந்த பெயர்
தெரியாத மனிதரின் முகம் பிரியாவின் மனதில் ஒரு ஆழமான நிழலாக பதிந்தது. மறுநாள் காலை பிரியா தன் படுக்கையை விட்டு மெல்ல கண் விழித்தபோது சுவர்களில் படர்ந்திருந்த சூரிய வெளிச்சம் அவள் வழக்கமாக எழும் நேரத்தை தாண்டி விட்டதை உணர்த்தியது. சுவர் கடிகாரத்தை பார்த்தால் மணி 10ஐ காட்டியது. எப்போதும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு சாலைக்கு ஓடும் பிரியா இவ்வளவு நேரம் தூங்கியதே இல்லை. கடந்த நள்ளிரவில் அந்த வெறிச்சோடிய சாலையில் ரவுடிகளிடம் சிக்கிய அந்த அதிர்ச்சியும் கற்பே பறிபோய் விடுமோ என்ற மரண பயமும் அவளது உடலையும் மனதையும் முற்றிலும் உலுக்கி இருந்தது. இரவு முழுவதும் பாயில் படுத்திருந்தாலும் பயத்தினால் அவளது இமைகள் மூடவே இல்லை. அதிகாலையில்தான் உடல் சோர்வினால் அவளை அறியாமல் தூங்கி போயிருந்தாள். அவள் எழுந்து உட்கார்ந்ததும் மூத்த தங்கை காவ்யா கையில் ஒரு பித்தளை டம்ளரில் சூடான காஃபியோடு உள்ளே வந்தாள். பிரியாவின் சோர்ந்த முகத்தை பார்த்துவிட்டு, அக்கா, இன்னைக்கு நீ சீக்கிரம் எழலன்னு நான் தான் உன்னை எழுப்பல. நேற்று ராத்திரி வீட்டுக்கு வரும்போதே உன் முகம் சரியில்லைக்கா. ட்ரெஸ் எல்லாம் வேற தூசியா இருந்தது. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு வண்டி ஓட்டும் போது கால் தடுமாறி விழுந்துட்டேன்னு சொன்னேன். ஆனா எனக்கு ஏனோ மனசு கேட்கலக்கா. இந்த டாக்ஸி வேலை உனக்கு ரொம்ப களைப்பை கொடுக்குது. உடம்பை பார்த்துக்கோக்கா. எங்களுக்கு உன்னை விட்டா யாரும் இல்லை என்று பாசத்தோடு கூறினாள். தங்கையின் வார்த்தைகள் பிரியாவின் நெஞ்சை தொட்டன. நேற்று நடந்த கொடூரத்தை இவர்களிடம் சொன்னால் பிள்ளைகள் பயந்து நடுங்கி விடுவார்கள் என்பதால் காஃபியை மௌனமாக வாங்கி குடித்துவிட்டு பிரியா எழுந்து ஆயத்தமானாள். மீண்டும் சென்னை மாநகர சாலைகளுக்குள் தன் டாக்ஸி காரை செலுத்திய போது பிரியாவிற்குள் ஒரு இனம் புரியாத பயம் கலந்தே இருந்தது. சாலையில் நடந்து செல்லும் ஒவ்வொரு ஆண்களின் பார்வையும் நேற்று தன்னை தாக்க வந்த ரவுடிகளின் பார்வையைப் போலவே அவளுக்கு தோன்றியது. நெஞ்சு படபடப்புடன் மிகுந்த எச்சரிக்கையோடு காரை ஓட்டினாள். ஆனால் அவளது துரதிர்ஷ்டம் அன்றைய தினமும் அவளை தொடர்ந்தது. மதியத்தை தாண்டியும் போதிய வருமானம் எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. இப்படியே போனால் தம்பிகளின் படிப்பு கட்டணத்தை எப்படி செலுத்துவது, வீட்டின் மாத வாடகையை எப்படி கொடுப்பது என்ற கவலை அவளை வாட்டியது. மாலை 6 மணி இருக்கும். சென்னையின் ஒரு முக்கிய சந்திப்பின் சாலையோரமாக தன் காரை நிறுத்திவிட்டு அடுத்த சவாரிக்கு யாராவது வருவார்களா என்று பிரியா காத்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த வழியாக ஒரு விலையுயர்ந்த கருப்பு நிற ஆடம்பர கார் மெதுவாக கடந்து சென்றது. காரின் கண்ணாடிகள் வழியே உள்ளே பார்த்த பிரியா சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அந்த காரை ஓட்டி சென்றது ஒரு 25 வயது மதிக்கத்தக்க வாலிபன். அவன் அருகே முன் சீட்டில் ஒரு இளம் பெண் அமர்ந்திருந்தாள். அந்த பெண் ஏதோ பயத்திலும் தயக்கத்திலும் இருப்பது அவளது முக பாவனையிலேயே தெரிந்தது. பிரியா கவனிப்பது அது முதல் முறையல்ல. கடந்த 1 வாரமாகவே இதே மாலை நேரத்தில் இதே காரில் அந்த வாலிபன் இந்த சாலை வழியே செல்வதை அவள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பிரியாவின் நெஞ்சில் சந்தேகத்தின் விதையை தூவிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அந்த காரில் அவனுடன் இருக்கும் பெண் மாறிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் கல்லூரி பெண் போல ஒருத்தி இருந்தாள். மறுநாள் கிராமத்து பின்னணியை கொண்ட ஒரு பெண் இருந்தாள். இன்று வேறொரு பெண் அமர்ந்திருக்கிறாள். யார் இவன்? தினமும் ஒரு புது பொண்ணை கூட்டிட்டு இந்த வழியா எங்க போறான்? அந்த பொண்ணுங்க முகத்துல ஏன் ஒரு தெளிவு இல்லாம பயத்தோட இருக்காங்க என்று பிரியா தனக்குள் யோசித்தாள். அந்த வாலிபனின் ஆடம்பர தோற்றத்திற்கும் அவனுடன் செல்லும் பெண்களின் ஏழ்மையான அல்லது அப்பாவித்தனமான தோற்றத்திற்கும் இடையே ஏதோ ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதை அவளது உள்மனது எச்சரித்தது. வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த பிரியாவிற்கு அந்த சந்தேகத்தின் விதை தன் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பெரும் புயலின் ஆரம்பம் என்பது அப்போது தெரிந்திருக்கவில்லை. அன்றைய தினம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிரியா தனது டாக்ஸியை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சற்று தொலைவில் உள்ள ஒரு வீதியின் ஓரமாக நிறுத்திவிட்டு புதிய சவாரிக்காக காத்து கொண்டிருந்தாள். சில நாட்கள் முன்பு அவளுக்குள் எழுந்த சந்தேகத்தின் விதை இன்னும் அழியாமல் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. திடீரென அவளது காரின் ஜன்னல் கதவை ஒருவன் தட்டினான். பிரியா நிமிர்ந்து பார்த்தபோது அவளது இதயம் ஒரு நொடி திடுக்கிட்டது. அது அவளது சந்தேகத்திற்குரிய அதே ஆடம்பர காரை ஓட்டி வரும் வாலிபன் தான். இன்று அவனது கார் ஏதோ பழுதாகி இருக்க வேண்டும். அதனால் டாக்ஸியை நாடி வந்திருக்கிறான். அவனது கையை பிடித்து கொண்டு அழுது வடிந்த முகத்துடன் ஒரு கிராமத்து பெண் நின்றிருந்தாள். அவன் பிரியாவை பார்த்து, ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், அவசரமா ஒரு ட்ரெயின் பிடிக்கணும், வண்டி வருமா என்றான் அதிகார தோரணையில். பிரியா தனக்குள் எழுந்த நடுக்கத்தை மறைத்து கொண்டு, ஏறுங்க சார், போகலாம் என்றாள். இருவரும் காரின் பின் சீட்டில் அமர்ந்தனர். வண்டி புறப்பட்டதில் இருந்தே அந்த வாலிபன் அந்த பெண்ணிடம் மிகவும் அந்தரங்கமாகவும் காதல் பொங்கும் குரலிலும் பேசத் தொடங்கினான். நீ கவலைப்படாதே மலர், உன் வீட்டில் நம்ம காதலுக்கு சம்மதிக்கலனா என்ன? நாம இப்ப நேரா ஒரு கோயிலுக்கு போய் தாலி கட்டிக்கலாம். அப்புறம் இந்த ஊரை விட்டு தூரமா போய் ஒரு புது வாழ்க்கையை
தொடங்கலாம். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் என்று பலவாறு ஆசை வார்த்தைகளை கூறினான். அந்த பெண் அவனது பேச்சை நம்பி அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். கண்ணாடியின் வழியே இதை பார்த்த பிரியா அந்த பெண் தன் பெற்றோரை ஏமாற்றிவிட்டு இவனுடன் வீட்டை விட்டு ஓடி வந்தவள் என்பதை சட்டென்று புரிந்து கொண்டாள். ஆனால் ரயில் நிலையம் வந்தடைந்ததும் அந்த வாலிபனின் முகம் முற்றிலும் மாறியது. காரை நிறுத்த சொன்னவன் அவளை ரயில் நிலையத்தின் பிரதான வாசலுக்குள் அழைத்து செல்லாமல் அதன் பின்புறம் இருந்த ஒரு இருண்ட அசுத்தமான சந்துக்குள் இழுத்து சென்றான். பிரியாவிற்கு ஏனோ நிம்மதி இல்லை. ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து அவளும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவர்களை தொடர்ந்தாள். அந்த சந்தின் முனையில் பழமையான பாழடைந்த ஒரு பாலியல் தொழிலகத்தின் வாசலில் அவன் அந்த பெண்ணை நிறுத்தினான். அங்கிருந்த ஒரு முதிய பெண் இவர்களை பார்த்து விகாரமாக சிரித்தாள். நிலைமையை புரிந்து கொண்ட அந்த இளம்பெண் பயந்து போய் அலறினாள். டேய், என்னை எங்கடா கூட்டிட்டு வர? நாம ரயில் ஏறி போய் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னியே. இந்த இடம் பார்க்கவே பயமா இருக்குடா. எனக்கு வேண்டாம், என்னை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடு என்று அவனது கையை பிடித்து இழுத்து அழுது கதறினாள். அவன் அவளது கையை உதறிவிட்டு கொடூரமாக சிரித்தான். கல்யாணமா? உனக்காடி? பெத்த தாயையும் தகப்பனையும் ஏமாத்திட்டு ஒரு வாரம் பழகின என் பின்னாடி ஓடி வந்த உனக்கெல்லாம் என்னடி நியாயம் வேண்டி கிடக்கு? உன்னை இங்கே விற்கத்தான் கூட்டிட்டு வந்தேன். உன்னை வச்சு எனக்கு இன்னைக்கு லட்சங்கள்ல பணம் கிடைக்க போகுது என்று கூறி அவளை உள்ளே தள்ள முயன்றான். இதை நேரில் பார்த்த பிரியா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளுக்குள் இருந்த பெண்ணுரிமையும் கோபமும் எரிமலையாக வெடித்தது. ஓடி சென்று அந்த வாலிபனின் கையை பற்றினாள். ஏய், என்னடா பண்ற? அவளை விட்டுடு. ஒரு பொண்ணை ஏமாத்தி இங்க விற்க பாக்குறியா? ஒழுங்கா அவளை விட்டுடு, இல்லனா இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன் என்று தன் கைபேசியை எடுத்து மிரட்டினாள். அவனோ எதற்கும் அஞ்சாமல் மிகவும் அசால்ட்டாக பிரியாவை ஏளனமாக பார்த்தான். போலீஸா? பண்ணடி பார்க்கலாம். இந்த நெட்வொர்க் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளுங்க, அரசியல்வாதிங்க இருக்காங்க தெரியுமா? போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு உன் உசுறு மேல ஆசை இருந்தா ஒழுங்கா உன் வண்டியை எடுத்துட்டு இந்த வழியை ஓடி போயிடு. இல்லனா இந்த நடு ராத்திரியில உன்னையும் தூக்கி உள்ள தள்ளி வித்துடுவேன். ஜாக்கிரதை என்று அவளை நோக்கி பாய்ந்தான். அவனது மிரட்டலிலும் அவனது ஆட்களின் அசுர தோற்றத்திலும் பிரியாவுக்குள் ஒரு மரண பயம் தொற்றி கொண்டது. அந்த நொடியில் வீட்டில் பசியோடு காத்து கொண்டிருக்கும் தன் தம்பி தங்கைகளின் முகங்கள் அவளது கண்முன்னே வந்து சென்றன. எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இவர்களை யார் காப்பாற்றுவது என்ற சுயநலமும் பயமும் அவளது துணிச்சலை அப்படியே அமுக்கினாள். செய்வதறியாது தன் நெஞ்சில் எழுந்த குற்ற உணர்ச்சியோடு அழுது கொண்டே அந்த பெண்ணின் அலறல் சத்தத்தை புறத்தள்ளிவிட்டு பிரியா தன் காரை நோக்கி ஓடினாள். அங்கிருந்து காரை அதிவேகமாக கிளப்பி தன் இருப்பிடத்திற்கு சென்றாள். ஆனால் அந்த பெண்ணின் மரண ஓலம் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகு 2 நாட்கள் பிரியாவால் சரியாக சாப்பிடவோ தூங்கவோ முடியவில்லை. கண்கள் மூடினால் அந்த பெண்ணின் மரண அலறலும் உறைந்து போன முகமும் தான் நினைவுக்கு வந்தன. ஆனால் வறுமை என்பது எந்த குற்ற உணர்ச்சிக்கும் இடம் கொடுப்பதில்லையே. வீட்டில் மளிகை பொருட்கள் முற்றிலும் தீர்ந்து போயிருந்தன. அடுத்த வாரம் தம்பிகளின் பள்ளி சேர்க்கைக்கான இறுதி நாள். இந்த முறையும் கட்டணம் செலுத்தாவிட்டால் அவர்களின் படிப்பு பாழாக்கிவிடும் என்ற கவலை அவளை பிடித்து உலுக்கியது. அன்று மாலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் அருகே பிரியா காரை நிறுத்திவிட்டு கவலையுடன் அமர்ந்திருந்தாள். அப்போது காரின் ஜன்னல் மீண்டும் தட்டப்பட்டது. நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அதே வாலிபன் கையில் மற்றொரு இளம் பெண்ணுடன் நின்றிருந்தான். ஏய் டாக்ஸி, இவளை அந்த பழைய இடத்துல கொண்டு போய் விடணும், வண்டி எடு என்றான் அதிகாரமாக. பிரியாவிற்குள் பயமும் அருவருப்பும் ஒரு சேர எழ, இல்லை, எனக்கு சவாரி இருக்கு, நான் வரல என்று கைகளை உதறி மறுத்தாள். அவன் கொஞ்சமும் கோபப்படாமல் விகாரமாக சிரித்தான். பாரு, ராத்திரி நேரத்துல உனக்கு வேற எந்த சவாரியும் கிடைக்காது. நீ கேட்கிறதை விட கூடுதல் பணம் தரேன், வண்டியை எடு என்று அவளது பலவீனத்தை தொட்டான். வீட்டில் இருக்கும் தம்பிகளின் வெளுத்த முகங்களும் பள்ளி மாற்று சான்றிதழ் வாங்கி வந்து விடுவார்களோ என்ற அச்சமும் அவளது மறுப்பை மெல்ல கரைத்தன. வேறு வழியின்றி மனதை கல்லாக்கி கொண்டு ஏறுங்க என்றாள். அவர்களை அந்த பாலடைந்த சந்தில் இறக்கிவிட்டாள். அந்த வாலிபன் அந்த பெண்ணை உள்ளே இழுத்து சென்று விட்டு 10 நிமிடங்களில் வெளியே வந்தான். நேராக பிரியாவின் கார் அருகே வந்து அவளது கைகளில் பளபளக்கும் புதிய நோட்டுக்கட்டுகளை திணித்தான். பிரியா அதை எண்ணி பார்த்தபோது அவளது கண்கள் அப்படியே விரிந்தன. அதில் 10,000 ரூபாய் இருந்தது. நாள் முழுக்க டாக்ஸி ஓட்டினாலும் 200 ரூபாய் தேற்றுவதற்கே திணறும் அவளுக்கு 10 நிமிடத்தில் இவ்வளவு பெரிய தொகையா? சார், ஒரு சவாரிக்கு இவ்வளவு பணமா? எதுக்கு எனக்கு இவ்வளவு தரீங்க என்று பதற்றத்துடன் கேட்டாள். அவன் அவளது தோளை தட்டி, இது சவாரிக்கான காசு மட்டும் இல்ல பிரியா,
எங்க ரகசியத்தை காத்துக்கிட்டு நீ செய்யற உதவிக்கான கூலி. நீ ஏன் தினமும் இந்த சென்னை வெயில்ல தெரு தெருவா அலைஞ்சி கஸ்டமர்களோட கேவலமான பார்வைகளை சகிச்சுக்கிட்டு வாழணும்? எங்களோட சேர்ந்துக்கோ. நாங்க கூப்பிடும் போது டாக்ஸியை எடுத்துட்டு வந்து நாங்க சொல்ற பெண்களை அந்த இடத்துல இறக்கி விட்டா போதும். லட்சங்கள்ல பணம் புரளும். உன் தம்பி தங்கச்சிங்களை ஆடம்பரமா வளர்க்கலாம். நீயும் ராணி மாதிரி வாழலாம் என்று பேராசை எனும் வலையை விரித்தான். அவன் பேசிவிட்டு சென்ற பின் பிரியா அந்த பண முடிச்சை கைகளில் வைத்தபடி வீட்டிற்கு சென்றாள். அன்று இரவு அவளது அறையில் ஒரு பயங்கரமான மன போராட்டம் நடந்தது. இது மகா பாவம், ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற காரியம் என்று அவளது உள் மனது ஒரு புறம் தடுத்தது. ஆனால் அவளது மறுபக்கம் வறுமையின் கோர முகத்தை காட்டியது. இந்த உலகம் நமக்கு வறுமையில் உதவவில்லை. தம்பி தங்கைகள் பசியால் அழுதபோது எந்த உறவாவது ஒரு வேளை சோறு போட்டதா? நேர்மையாக உழைத்த போது இந்த சமூகம் என்னை எப்படி பார்த்தது? கழுகுகளைப் போல தானே என் மானத்தை பறிக்க பார்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனக்கு பணம் வேண்டும். என் தம்பி தங்கைகளின் எதிர்காலம் மாற வேண்டும். அதற்கு இந்த வழிதான் எளிது என்று சுயநலம் அவளுக்குள் விஸ்வரூபம் எடுத்தது. பண பேராசையும் வறுமையின் வெறியும் சேர்ந்து கொள்ள அவளுக்குள் எஞ்சியிருந்த அந்த சாதாரண ஏழை பெண்ணின் மனசாட்சி முற்றிலும் மரணித்து போனது. அடுத்த நாள் காலை அவள் அந்த வாலிபனை தேடி சென்று அவனது நிழல் உலக குற்றங்களுக்கு தன் டாக்ஸியை பயன்படுத்த சம்மதம் தெரிவித்தாள். அந்த கடத்தல் கும்பலோடு கைகோர்த்த பிறகு பிரியாவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசையே தலைகீழாக மாறியது. வெளியில் பார்ப்பவர்களுக்கு அவள் இன்னும் ஒரு சாதாரண பெண் டாக்ஸி ஓட்டுநராகவே தெரிந்தாள். பகல் நேரங்களில் சென்னை சாலைகளில் சாதாரண சவாரிகளை ஏற்றி சென்று நாணயமாக உழைப்பது போல் ஒரு பெரிய நாடகத்தை நடத்தினாள். ஆனால் அவளது உண்மையான தொழில் நள்ளிரவில் தான் தொடங்கியது. அந்த வாலிபனிடமிருந்து கைபேசியில் அழைப்பு வரும்போதெல்லாம் தன் டாக்ஸி காரை எடுத்துக்கொண்டு அவன் சொல்லும் ரகசிய இடங்களுக்கு விரைந்தாள். ஏமாற்றப்பட்ட கடத்தப்பட்ட பெண்களை அந்த பாழடைந்த பாலியல் தொழிலகத்தின் வாசலில் கொண்டு போய் இறக்கி விடுவது அவளது வழக்கமான பணியாக மாறியது. இதன் விளைவாக அவளது கைகளில் கள்ளப்பணம் கொட்டென்று கொட்டியது. வறுமையால் உடைந்திருந்த அந்த ஒற்றை அறை வீடு மறைந்து சென்னையின் ஒரு நாகரிகமான பகுதியில் ஒரு நல்ல வாடகை வீட்டிற்கு அவர்கள் குடியேறினர். வீட்டில் இருந்த பழைய கிழிந்த துணிகளுக்கு பதிலாக தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் விலை உயர்ந்த ஆடம்பர உடைகள் வந்து சேர்ந்தன. தம்பி கவின் ஒரு நாள், அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் வச்சிருக்காங்கக்கா, எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும் என்று கேட்ட அடுத்த வாரமே பிரியா பல லட்சங்கள் மதிப்புள்ள ஒரு புதிய விலை உயர்ந்த பைக்கை அவனுக்கு வாங்கி கொடுத்தாள். தங்கை காவ்யா கேட்டவுடன் சந்தையிலேயே மிக விலை உயர்ந்த ஒரு நவீன தொடுதிரை அலைபேசியை அவளது கைகளில் திணித்தாள். தம்பிகள் மற்றும் தங்கைகள் அனைவரும் நகரின் மிக பொலிவான கட்டணம் அதிகமான தனியார் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சேர்க்கப்பட்டனர். அவர்கள் எதை கேட்டாலும் பிரியாவின் கைகள் வாரி வழங்கின. ஆனால் இந்த திடீர் கள்ள பணத்தின் வரவும் சொகுசான வாழ்க்கையும் பிரியாவின் கண்களை முற்றிலுமாக குருடாக்கியிருந்தன. தான் செய்யும் பாவ செயலால் தன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற மகா மட்டமான திருப்தியில் அவள் திளைத்தாள். பணம் சம்பாதிக்கும் அந்த வெறியில் தன் தம்பியும் தங்கையும் வீட்டில் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாரிடம் பேசுகிறார்கள் என்பதை கவனிக்கும் குறைந்தபட்ச பொறுப்பை கூட அவள் மறந்து போனாள். அவளுக்கு அதற்கெல்லாம் நேரமும் இருக்கவில்லை. கவின் கைகளில் புதிய பைக்கும் அளவுக்கு அதிகமான பாக்கெட் மணியும் சேர்ந்ததால் அவன் கல்லூரியை விடுத்து சென்னையின் தவறான நண்பர்களுடன் சுற்றத் தொடங்கினான். நள்ளிரவு தாண்டியும் அவன் வீடு திரும்புவதில்லை. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறேன் அக்கா என்று மழுப்பினான். பிரியாவும் அதை ஆழமாக ஆராயவில்லை. இன்னொரு புறம் தங்கை காவ்யா எப்போதும் தன் அறையின் கதவை மூடிக்கொண்டு பிரியா வாங்கி கொடுத்த அந்த புதிய அலைபேசியிலேயே மூழ்கியிருந்தாள். எந்நேரமும் யாரிடமோ ரகசியமாக புன்னகையுடன் பேசி கொண்டிருப்பாள். பிரியா எப்போதாவது, காவ்யா, யார் கூட பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டால், என் காலேஜ் ஃப்ரெண்ட் அக்கா, நோட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் என்று சட்டென்று போனை மறைப்பாள். சரி, பிள்ளைகள் இவ்வளவு காலம் வறுமையை பார்த்துட்டாங்க, இப்ப கையில் காசு இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும், அதுல என்ன தப்பு என்று பிரியா தன் மனதை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த எச்சரிக்கை மணிகளை புறக்கணித்தாள். தான் விதைக்கும் வினையின் கொடூரமான அறுவடை தன் சொந்த வீட்டிலிருந்தே தொடங்கப் போகிறது என்பதை பணப்பெயால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த பிரியா உணர்ந்திருக்கவில்லை.
அன்று நள்ளிரவு சென்னை மாநகரமே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்தது. ஆனால் பிரியாவின் டாக்ஸி மட்டும் வழக்கம் போல ஒரு பாவ சவாரியை சுமந்து கொண்டு எழும்பூர் ரயில் நிலையத்தின் பின்புறம் இருந்த அந்த பாழடைந்த சந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. காரின் பின் சீட்டில் ஒரு கிராமத்து இளம்பெண் அழுது கொண்டே ஜன்னல் வழியே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவளை ஏமாற்றி அழைத்து வந்த கும்பலின் ஆள் ஒருவன் அவள் அருகே மிரட்டும் தொனியில் அமர்ந்திருந்தான். டாக்ஸி அந்த இருண்ட சந்துக்குள் நுழைய முயன்ற அந்த நொடி திடீரென ஒரு கார் அதிவேகமாக வந்து பிரியாவின் டாக்ஸிக்கு நேர் குறுக்காக நின்று வழியை மறித்தது. டாக்ஸியின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த வண்டியின் கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு நபர் இறங்கினார். அவர் இறங்கிய வேகத்தையும் அவரது கம்பீரமான தோற்றத்தையும் பார்த்ததும் பிரியாவின் நெஞ்சு ஒரு நொடி திடுக்கிட்டது. அவளது கைகள் ஸ்டியரிங் வீலிலேயே உறைந்து போயின. அவளது நினைவலைகள் சில மாதங்களுக்கு பின்னோக்கி ஓடின. அவர் வேறு யாரும் அல்ல, அன்று நள்ளிரவில் ரவுடிகளிடம் இருந்து அவளது கற்பையும் மானத்தையும் காப்பாற்றிய அதே பெயர் தெரியாத மனிதர்தான். அவர் நேராக பிரியாவின் காரை நோக்கி நடந்து வந்தார். காரின் ஓட்டுநர் பக்க கண்ணாடியை தட்டினார். பிரியா நடுக்கத்துடன் கண்ணாடியை கீழே இறக்கினாள். அவரது முகத்தில் அன்று பார்த்த இரக்கமில்லை. அதற்கு பதிலாக கொழுந்துவிட்டு எரியும் ஆத்திரமும் கோபமும் மட்டுமே இருந்தன. அவர் பிரியாவை உற்று பார்த்து, அன்று ஒரு பெண்ணாக உன்னை 3 ரவுடிகளிடம் இருந்து காப்பாற்றினேனே, அதற்காக இன்று நான் என் ஆயுள் முழுக்க வெட்கப்படுகிறேன் பிரியா. நீயே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு உன்னை மாதிரியே இருக்கிற மற்ற பெண்களை இப்படி விலைக்கு விற்க உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு கொஞ்சமாவது வெட்கமா இல்லையா என்று இடி முழக்கம் போல கேட்டார். அவரது வார்த்தைகள் பிரியாவின் நெஞ்சை தாக்கினாலும் கள்ள பணத்தின் கொழுப்பு அவளுக்குள் ஒரு திமிரை வரவழைத்திருந்தது. அவள் தன் பயத்தை மறைத்து கொண்டு கண்களை உருட்டி திமிரான குரலில் பேசினாள். நீங்கள் யார் சார் என்னை எக்ஸ்போஸ் பண்ண? என் அப்பா அம்மா செத்து போனப்போ நாங்க 5 பிள்ளைங்களும் தெருவுல நின்று அழுது துடிச்சோம். அப்ப இந்த உலகம் எனக்கு ஒருவேளை சோறு போடல, நீங்களும் வந்து சோறு போடல. நேர்மையா உழைச்சப்போ இந்த சமூகம் என்னை எப்படி பார்த்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த வழியில வர்ற பணத்தால என் தம்பி தங்கச்சிங்க நல்லா இருக்காங்க. அவங்க ஆடம்பரமா வாழ்றாங்க. எனக்கு இது போதும். என் பாதையை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கத்தினாள். அந்த மனிதர் அவளது திமிரான பேச்சை கேட்டு ஆத்திரப்படாமல் மிகவும் அமைதியாக மாறினார். அவரது பார்வையில் பிரியாவின் மீதான ஒரு பரிதாபம் தெரிந்தது. அவர் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு அடையாள அட்டையை எடுத்து அவளிடம் காட்டினார். என் பெயர் வினோத். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. நீ சாதாரண ஆட்களோட கை கோர்க்கல பிரியா. சர்வதேச அளவில் செயல்படுற ஒரு பெரிய கடத்தல் மாஃபியா கூட கை கோர்த்திருக்க. இவனுங்களை ரொம்ப நாளா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அவனுங்களை பிடிக்கத்தான் நான் இந்த வழியில அடிக்கடி நிற்கிறேன். வறுமைக்காக நீ ஆரம்பிச்ச இந்த டிரைவிங் வேலை இன்னைக்கு உன்னோட பேராசையால ஒரு கொடூரமான குற்றப்பாதையில உன்னை நிறுத்தி இருக்கு. நீ தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப தப்பானது. இதோட கொடூரமான விளைவை நீயும் உன் குடும்பமும் ரொம்ப சீக்கிரமாகவே சந்திப்பீங்க. அப்ப நீ கதறி அழுதாலும் காலம் உனக்கு பிராயச்சித்தம் தராது. ஜாக்கிரதை என்று மிகவும் அழுத்தமாக எச்சரித்துவிட்டு விறுவிறுவென்று தன் காரை நோக்கி சென்று கிளம்பினார். அதிகாரி வினோத் சென்ற பிறகும் அவளது காதுகளில் இதன் விளைவை நீ விரைவில் சந்திப்பாய் என்ற வார்த்தைகள் இடி போல ஒலித்து கொண்டே இருந்தன. கள்ள பணத்தால் வந்த திமிரை தாண்டி அவளது உள் மனதின் ஒரு ஓரத்தில் ஒரு இனம் புரியாத பயத்தின் நடுக்கம் மெல்ல குடியேறத் தொடங்கியது. அதிகாரி வினோத் கொடுத்த எச்சரிக்கை பிரியாவின் மனதிற்குள் ஒரு பெரிய பாரமாக உட்கார்ந்திருந்தது. கார் ஓட்டும் போதும் கியரை மாற்றும் போதும் அவளது கைகள் லேசாக நடுங்கின. இதன் விளைவை நீ விரைவில் சந்திப்பாய் என்ற அவரது இறுதி வார்த்தைகள் அவளது காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன. எப்படியோ அன்றைய சவாரியை முடித்துவிட்டு மன குழப்பத்துடன் நள்ளிரவில் அவள் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள். வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்ற பிரியாவிற்கு அங்கிருந்த காட்சி பேரதிர்ச்சியை கொடுத்தது. ஹாலில் சோபாவில் அவளது தம்பி கவின் அமர்ந்திருந்தான். அவன் அருகே ஒரு இளம்பெண் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் அவர்கள் இருவரின் கழுத்திலும் புது மலர் மாலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த பெண்ணின் நெற்றியில் புதிய குங்குமம் மின்னிற்று. பிரியாவுக்கு கோபம் தலைக்கேறியது. கவின், என்னடா இதெல்லாம்? யார் இந்த பொண்ணு? ஏன் 2 பேர் கழுத்திலையும் மாலை கிடக்கு? காலேஜில் ஏதாவது நாடகம் நடிச்சிட்டு வரீங்களா என்று கத்தினாள். கவின் எப்போதும் போல அவளிடம் பயப்படாமல் மிகவும் அலட்சியமாக நிமிர்ந்து பார்த்தான். அக்கா, சும்மா கத்தாத. இவ பேரு ரீமா. நாங்க 2 பேரும் கடந்த 1 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தோம். இவ வீட்டில் நம்ம காதலுக்கு பெரிய எதிர்ப்பு. அதான் இன்னைக்கு இவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. எனக்கு இவளை தனியா விட மனசில்லை. அதான் நேரா வடபழனி கோவிலுக்கு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இவளும் நம்ம வீட்டில் தான் இருப்பா, என் கூடவே இருப்பா என்றான் யதார்த்தமாக. தம்பியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டதும்
பார்த்ததும் பிரியாவின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. அவளுக்குள் இருந்த ஆத்திரம் எல்லை கடந்தது. வேகமாக கவினின் அருகே சென்று அவனது கன்னத்தில் பலார் என்று ஒரு பலத்த அறை விட்டாள். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மனசுல நீ இன்னும் சொந்த காலில் நிற்காத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். உன்னை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும்னு நான் விடிய விடிய என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் படுற பாட்டுக்கு நீ ஒருத்தியை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த போறியா? ஒரு பைசா சம்பாதிக்க துப்பில்லை. இவளுக்கு யார் சோறு போடுறது? என் தலைக்கு மேலே ஏற்கனவே 5 பேரோட பாரம் இருக்கு. இதில் இவளையும் நான் வச்சு காப்பாற்றணுமா? ஒழுங்கா இவளை இழுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் என்று ஆவேசமாக கத்தினாள். கவின் தன் கன்னத்தை தடவியபடி, அக்கா நீயா இப்படி பேசுற? உன்கிட்ட தான் இப்ப நிறைய பணம் இருக்கே, அப்புறம் என்ன என்று எதிர்த்து பேசினான். அவளது கோபத்தை கண்டு கவினும் ரீமாவும் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த நள்ளிரவிலேயே வீட்டை விட்டு வெளியேறினர். அவர்கள் சென்ற பின் பிரியா சோபாவில் சரிந்து அமர்ந்து கைகளை பிசைந்து கொண்டு கதறி அழுதாள். தான் எத்தனையோ பெண்களை அவர்களது குடும்பத்தில் இருந்து பிரித்து நரகத்திற்கு அனுப்பிய கள்ள பணத்தின் மூலம் வளர்த்த தன் தம்பி இன்று ஒரு பெண்ணை வீட்டை விட்டு அழைத்து வந்து தன் நெஞ்சிலேயே மிதித்து விட்டான். தான் செய்த பாவ வினையே இன்று தன் தம்பியின் வடிவில் தனக்கு தண்டனையாக வந்து நின்றதை எண்ணி அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. கவின் வீட்டை விட்டு வெளியேறிய அதிர்ச்சியிலிருந்தே பிரியாவால் மீள முடியவில்லை. இரவு முழுவதும் அழுகையிலும் குற்ற உணர்ச்சியிலும் கழிந்தது. விடிந்தும் விடியாததுமா இன்னும் படுக்கையை விட்டு கூட எழாத அதிகாலை நேரத்தில் அவளது கைபேசி அலறியது. கடத்தல் கும்பலின் தலைவனிடமிருந்து வந்த அவசர அழைப்பது. மறுமுனையில் பேசியவன் பதற்றமான குரலில், பிரியா உடனே வண்டியை எடு, ஒரு முக்கியமான பொண்ணு சிக்கி இருக்கா. அவளை இப்பவே ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற நம்ம பழைய ஸ்பாட்டுக்கு கொண்டு போகணும். நேரம் இல்லை, உடனே கிளம்பி வா என்று கட்டளையிட்டான். பிரியாவுக்கு செல்ல மனமில்லை என்றாலும் கும்பலின் மிரட்டலுக்கு அஞ்சி தன் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிக்கொண்டு காரை கிளப்பினாள். அவன் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றபோது அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் முழுவதும் ஒரு பெரிய ஸ்கார்ஃபால் மூடப்பட்டிருந்தது. உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கும்பலின் ஆள் ஒருவன் அவளை பிரியாவின் காரில் பின் இருக்கையில் பலவந்தமாக தள்ளிவிட்டு காரின் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து மறைந்தான். வழக்கம் போல பிரியாவிற்குள் எந்த கேள்வியும் எழவில்லை. யார் பெற்ற மகளோ தன் தம்பிகளின் படிப்புக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் பயன்பட போகும் மற்றொரு பண மூட்டை என்ற சுயநல எண்ணத்தோடு காரின் கியரை மாற்றி வேகமாக காரை செலுத்தினாள். காரின் முன் கண்ணாடியின் வழியே பின்னால் பார்த்தபோது அந்த பெண் தன் முகத்தை மூடியபடி விக்கி விக்கி அழுது கொண்டே வருவது தெரிந்தது. பிரியாவின் கல் நெஞ்சம் அதை கண்டு கரையவில்லை. அடுத்த 20 நிமிடங்களில் கார் அந்த பாலடைந்த பாலியல் தொழிலகத்தின் வாசலில் வந்து நின்றது. சுற்றிலும் அசுத்தமான சூழல், விகாரமான மனிதர்களின் நடமாட்டம். வண்டியை நிறுத்திய பிரியா பின்னால் திரும்பி பார்க்காமலேயே, இறங்கு, உன்னோட இடம் வந்தாச்சு, இனிமே இதுதான் உன்னோட உலகம் என்று மிகவும் குளிர்ந்த குரலில் கூறினாள். ஆனால் அந்த பெண் வண்டியில் இருந்து இறங்காமல் காரின் சீட்டை கெட்டியாக பற்றி கொண்டு கதறி அழத் தொடங்கினாள். இல்லக்கா, என்னை விட்டுடாதீங்க, என்னை அவன் ஏமாத்திட்டான். 1 வருஷமா என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு அதிகாலையில வீட்டை விட்டு வர வச்சான். இப்ப என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓடிட்டான்கா. என்னை இந்த நரகத்துக்குள்ள போக சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குக்கா என்று அலறியபடியே தன் முகத்தை மூடியிருந்த ஸ்கார்ஃபை சட்டென்று விலக்கினாள். காரின் முன் கண்ணாடியின் வழியே அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த பிரியாவின் நெஞ்சு ஒரு நொடி அப்படியே நின்றுவிடும் போலிருந்தது. அவளது உடலின் ஒட்டுமொத்த இரத்தமும் உறைந்து போனது. கண்கள் பிதுங்க வாயடைத்து நின்றாள். அது வேறு யாரும் இல்லை, அவளது சொந்த தங்கை, உயிராய் வளர்த்த காவியா. தான் ஆசையை வாங்கி கொடுத்த நவீன கைபேசியில் எந்நேரமும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்த காவியா இந்த கடத்தல் கும்பலின் மற்றொரு ஏஜெண்டின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து இன்று அதே கும்பலால் கடத்தப்பட்டு வந்திருக்கிறாள். காவியா, நீ எப்படி இங்க என்று பிரியா தன் காரின் கதவை திறந்து அலறியபடியே பின் இருக்கைக்கு பாய்ந்தாள். காவியாவும் பிரியாவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். தன் அக்காவே இந்த டாக்ஸியை ஓட்டி வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அழுது கொண்டே பிரியாவின் கால்களை கெட்டியாக பற்றி கொண்டாள். அக்கா, நீயாக்கா இது? ஆமாக்கா, நான் காதலிச்ச பையன் ஒரு மிருகம்னு எனக்கு தெரியாம போச்சுக்கா. என்னை ஏமாத்திட்டான்கா. நீ தினமும் டாக்ஸி ஓட்டி எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்களை கொண்டு வந்து விட்டியே, அந்த நரகத்துக்கே இன்னைக்கு என்னையும் வித்துட்டாங்கக்கா. என்னை எப்பாடு பட்டாவது இந்த மிருகங்க கிட்ட இருந்து காப்பாத்துக்கா. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாக்கா என்று பிரியாவின் கால்களில் தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்தாள். தான் விற்ற பெண்களின் சாபமும் தான் செய்த பாவ வினையும்
இன்று தன் சொந்த தங்கையின் வடிவில் தன் வீட்டிற்குள்ளேயே இடியாக வந்து விழுந்ததை உணர்ந்த பிரியா செய்வதறியாது தன் தலையில் அடித்து கொண்டு அந்த பாலடைந்த சந்தில் நடு ரோட்டில் கதறினாள். தன் தங்கை காவ்யாவை அந்த நரகத்தின் வாசலில் இருந்து அசுர வேகத்தில் காரில் ஏற்றி இழுத்து கொண்டு பிரியா தன் வீட்டிற்கு திரும்பினாள். அன்று இரவு முழுவதும் அவளது வீட்டில் மரண அமைதி நிலவியது. காவ்யா பயத்தில் ஒரு மூலையில் முடங்கி அழுது கொண்டே இருக்க, பிரியாவின் நெஞ்சிலோ குற்ற உணர்ச்சியின் தழல் அவளை உயிரோடு எரித்து கொண்டிருந்தது. அவளது கண்கள் மூடினாள். தான் கடந்த சில மாதங்களாக அந்த பாலடைந்த சந்தில் கொண்டு வந்து இறக்கிவிட்ட அத்தனை பெண்களின் முகங்களும் அவர்களின் அலறல் சத்தங்களும் வரிசையாக வந்து அவளது நெஞ்சை கீறின. நான் எத்தனையோ பெண்களை அவர்களின் குடும்பத்தாரை ஏமாற்றி அழுது கதற கதற இந்த நரகத்தில் தள்ளி இருக்கிறேன். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே சக பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தேனே, அந்த பாவமும் அவர்களின் சாபமும் தான் இன்று என் சொந்த தங்கையின் வடிவில் எனக்கு தண்டனையாக வந்து நின்றிருக்கிறது என்று தன் தலையில் அடித்து கொண்டு நள்ளிரவில் கதறி அழுதாள். தன் பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும், இல்லை என்றால் இந்த நெஞ்சு வெடித்தே செத்துவிடும் என்று அவளுக்கு புரிந்தது. மறுநாள் காலை விடிந்ததும் பிரியா ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள். அவள் நேராக போலீஸ் அதிகாரி வினோத் இருக்கும் இடத்தை நோக்கி தன் டாக்ஸியை வேகமாக செலுத்தினாள். அவர் தனது காரில் ஏறி புறப்பட தயாரான போது பிரியா தன் வண்டியை அவரது காருக்கு குறுக்கே நிறுத்தி வழிமறித்தாள். காரில் இருந்து இறங்கி ஓடி சென்று வினோத்தின் கால்களில் விழுந்து சத்தமிட்டு அழுதாள். சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு பெரிய உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பேராசையால நான் தேர்ந்தெடுத்த பாதை எவ்வளவு பெரிய சாக்கடைன்னு என் சொந்த தங்கை மூலமாகவே எனக்கு பாடம் கிடைச்சிடுச்சு சார். என் தப்பு எனக்கு 100% புரிஞ்சிடுச்சு. எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்த இந்த துரோக கும்பலையும் இந்த மாஃபியாவையும் வேரோட ஒழிக்க நான் உங்களுக்கு பகடைக்காயாக மாற தயார் சார். என்னை வச்சு அவனுங்களை பிடிங்க. என் உசிரே போனாலும் பரவாயில்லை, நான் ஜெயிலுக்கு போகவும் தயார் என்று வினோத்தின் கைகளை பற்றி கெஞ்சினாள். பிரியாவின் உண்மையான அழுகையையும் அவளது மனமாற்றத்தையும் கண்ட அதிகாரி வினோத்தின் முகம் மென்மையடைந்தது. அவளை எழுப்பி ஆறுதல் கூறிய வினோத், பிரியா, நீ உன்னோட தப்பை உணர்ந்தது ஒரு பெரிய பிராயச்சித்தம் தான். ஆனா இந்த கும்பலை சும்மா சாதாரணமா பிடிக்க முடியாது. அவங்க பின்னாடி பெரிய அரசியல் பலமும் பண பலமும் இருக்கு. நாம ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு திட்டம் தீட்டணும் என்று கூறி அவளுக்கு ஒரு ரகசிய திட்டத்தை விளக்கினார். அவர் திட்டத்தை கூறி முடித்த சில நிமிடங்களிலேயே பிரியாவின் கைபேசிக்கு கடத்தல் கும்பலின் தலைவனிடமிருந்து அழைப்பு வந்தது. பிரியா வினோத்தின் சைகையை பார்த்துவிட்டு தன் குரலை மாற்றி கள்ள பணத்தின் மீது இன்னும் பேராசை இருப்பது போல திமிராக பேசினாள். ஹலோ அண்ணே, நேத்து வந்த சவாரிக்கு நீங்க கொடுத்த காசு எனக்கு பத்தாதுன்னே. நான் என் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வண்டி ஓட்டுறேன். ஆனா எனக்கு வெறும் சொற்ப பணம் தான் வருது. எனக்கு இன்னும் பெரிய அளவில் பணம் வேணும், பெரிய வசதி வேணும். உங்களோட இந்த நெட்வொர்க் பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ஆட்களை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்க கிட்ட நேரடியா பேசி பெரிய சவாரி எடுத்தாதான் எனக்கும் பெரிய லாபம் கிடைக்கும் என்று ஆசையாக பேசினாள். மறுமுனையில் இருந்த கும்பலின் தலைவன் பிரியாவின் பேராசை இன்னும் அழியவில்லை என்று நம்பினான். வஞ்சகமாக சிரித்தவன், பரவாயில்லையே பிரியா, உனக்குள்ள இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பிளான் இருக்கும்னு நான் நினைக்கல. சரி, நீ கேட்குற அந்த பெரிய ஆளுங்க எல்லாரும் நாளைக்கு நைட்டு ஒரு இடத்துல ஒன்னா கூடுறாங்க. அங்க உன்னை நான் கூட்டிட்டு போறேன் என்று கூறி அடுத்த நாள் இரவு அவர்களின் மிக முக்கிய ரகசிய தலைமை இடத்திற்கு பிரியாவை வரவழைத்தான். போனை வைத்த பிரியா அதிகாரி வினோத்தை பார்த்தாள். வினோத்தின் கண்களில் அந்த கொடூர கும்பலை வீழ்த்துவதற்கான இறுதி போரின் வெளிச்சம் தெரிந்தது. திட்டமிட்டபடி மறுநாள் நள்ளிரவு நெருங்கியது. பிரியா தனது டாக்ஸியை எடுத்துக்கொண்டு கடத்தல் கும்பலின் தலைவன் சொன்ன வழிகாட்டுதலின்படி சென்னையின் புறநகர் பகுதியில் ஆள் நடமாட்டமற்ற ஒரு பாலடைந்த தொழிற்சாலை வளாகத்திற்குள் நுழைந்தாள். அதுதான் அந்த சர்வதேச கடத்தல் மாஃபியாவின் முக்கிய கோட்டை. வெளியில் இருந்து பார்க்க பாலடைந்தது போல தெரிந்தாலும் உள்ளே சொகுசு கார்களும் ஆயுதம் ஏந்திய ரவுடிகளும் நிறைந்திருந்தனர். கும்பலின் தலைவன் பிரியாவை உள்ளே அழைத்து சென்று அங்கிருந்த சொகுசு அறையில் மதுவிலும் பணத்திலும் திளைத்து கொண்டிருந்த அவர்களின் முக்கிய பெரிய தலைவர்களிடம் அறிமுகப்படுத்தினான். அங்கு சென்ற பிரியாவின் கண்கள் அங்கிருந்த மற்றொரு கொடூர காட்சியை கண்டு கலங்கின. அந்த வளாகத்தின் ஒரு இருண்ட பெரிய அறையில் எத்தனையோ அப்பாவி பெண்கள், கல்லூரி மாணவிகள் என பலரும் கைகள் கட்டப்பட்டு வாய்கள் பொத்தப்பட்டு மிருகங்களைப் போல அடைக்கப்பட்டிருந்தனர். பிரியா தனது நெஞ்சு படபடப்பதை காட்டிக்கொள்ளாமல் தன் சுடிதார் பையில் இருந்த அலைபேசியை மெல்ல இயக்கி வினோத் தனக்கு கற்றுக் கொடுத்திருந்த ரகசிய லைவ் லொகேஷன் சிக்னலை வினோத்திற்கு அனுப்பிவிட்டு அமைதியாக காத்திருந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பாலடைந்த தொழிற்சாலையை அதிர வைக்கும்படி துப்பாக்கி சூடு சத்தங்களும் போலீஸ் சைரன் ஒலிகளும் கேட்டன. அதிகாரி வினோத்
தலைமையிலான அதிரடி போலீஸ் படை ஒட்டுமொத்த இடத்தையும் நாலாபுறமும் வளைத்து பிடித்தது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் கடத்தல் கும்பல் நிலை குலைந்தது. தப்பியோட முயன்ற ரவுடிகள், கடத்தல் கும்பலின் தலைவர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருந்த அரசியல் செல்வாக்கு மிக்க பெரிய புள்ளிகள் என அனைவரும் ரவுண்டு கட்டப்பட்டு வினோத்தின் அதிரடி படையால் கைகளில் விலங்கிட்டு கைது செய்யப்பட்டனர். அந்த இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான அப்பாவி பெண்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பின் நாட்களில் அவர்களின் கண்ணீர் மல்கிய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது சென்னை மாநகரமே உறைந்து போனது. பிரியா அரசு தரப்பு சாட்சியாக மாறி அந்த கும்பலின் ஒட்டுமொத்த குற்றங்களையும் அவர்கள் பயன்படுத்திய ரகசிய வழிகளையும் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் உடைத்தாள். இதன் விளைவாக குற்றவாளிகள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் கடுமையான சிறை தண்டனைகள் கிடைத்தன. பிரியா போலீசாருக்கு உதவிய போதிலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அவளது முந்தைய தவறான செயல்களுக்கான நீதிமன்றம் அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. பிரியா தான் கள்ள வழியில் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த பாவ பணத்தையெல்லாம் முற்றிலும் விடுத்து தன் டாக்ஸியை மீண்டும் நேர்மையான வழியில் இரவு பகலாக ஓட்டி அந்த அபராத தொகையை சட்டத்தின் முன் நேர்மையாக செலுத்தி தன் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டாள். சில மாதங்களுக்கு பின் காலம் மெல்ல உருண்டோடியது. பிரியாவின் நேர்மையையும் குற்ற உணர்ச்சியால் அவள் மாறிய குணத்தையும் பார்த்த அதிகாரி வினோத் அவளுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்கும் ஒரு புகழ்பெற்ற தொண்டு நிறுவனத்தில் ஒரு நல்ல கௌரவமான வேலையை வாங்கி தந்தார். அவளது குடும்பத்திலும் அமைதி திரும்பியது. வீட்டை விட்டு ஓடி போயிருந்த தம்பி கவின் வறுமையின் யதார்த்தத்தையும் தன் அக்காவின் தியாகத்தையும் உணர்ந்து அழுது கொண்டே பிரியாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டான். அவன் தன் ஆடம்பர கனவுகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் நேர்மையான வேலையில் சேர்ந்து தன் மனைவி ரீமாவை தன் சொந்த உழைப்பில் கண்ணியமாக காப்பாற்ற தொடங்கினான். நரகத்தின் விளிம்பு வரை சென்று மீண்ட தங்கை காவ்யா தன் அக்கா பட்ட அவமானங்களுக்கு பிராயச்சித்தமாக தீவிரமாக படித்து ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக சேவை செய்யும் ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டும் என்ற உன்னத கனவோடு தன் கல்லூரி படிப்பை தொடர்ந்தாள். அன்று ஒரு அமைதியான மாலை பொழுது சென்னை மெரினா கடற்கரையின் ஓரமாக பிரியாவும் வினோத்தும் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அலைகளின் சத்தம் பின்னணியில் ஒலிக்க வினோத் சட்டென்று பிரியாவின் முன்னால் நின்று அவளது கண்களை நேராக பார்த்து தன் காதல் கரத்தை நீட்டினான். பிரியா, நீ கடந்து வந்த பாதையும் உன்னோட வறுமையும் அதுக்கப்புறம் நீ உன்னோட தப்பை உணர்ந்து நடத்தின இந்த பிராயச்சித்த போரும் உன்னோட உண்மையான குணத்தை எனக்கு காட்டிடுச்சு. உன் தம்பி தங்கைகள் இனிமேல் உன்னோட பொறுப்பு மட்டும் இல்லை, அவங்க என்னோட பொறுப்பும் தான். உன்னை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்க நான் ஆசைப்படுறேன். என்னோட இந்த ஆசையை ஏத்துக்குவியா என்று அன்போடு கேட்டார். அவரது வார்த்தைகளை கேட்ட பிரியாவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. அனாதையாக தவித்த தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு பெரும் பாறையாக நின்று பாதுகாத்த அந்த உன்னத மனிதனின் காதலை கண்ணீரோடு சம்மதித்து ஏற்றுக்கொண்டாள். பேராசையாலும் வறுமையாலும் இருள் சூழ்ந்து புயலாக வீசிய பிரியாவின் வாழ்க்கையில் நேர்மையின் வழியே வினோத்தின் காதலோடு ஒரு புதிய விடியல் பிறந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.